பிரைஸ் தி லார்ட். இன்றைய வேதவசனம் எரேமியா எழுதிய நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 8. அவர்கள் முன் அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு இருக்கிறேன் என்கிறார் ஆண்டவர். ஆம் பிரியமானவர்களே, சில நேரங்களில் நாம் ஏதேதுக்கோ அஞ்சு கொண்டிருக்கிறோம், ஏதேதையோ நினைத்து கலங்கி கொண்டிருக்கிறோம். நம்மளிடத்துல இருப்பதை விட்டுவிட்டு இல்லாததுக்காக என்ன செய்வோம், சில நேரத்தில் கலங்கி கொண்டிருப்போம். சில மனிதர்களை குறித்து கலக்கம் கொண்டிருப்போம். ஆனால் ஆண்டவரை பாருங்க, அவர்கள் முன் அஞ்சாதே, ஏனெனில் உன்னை விடுவிக்க நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று எவ்வளவு அழகான ஒரு இறை வார்த்தைன்னு பாருங்க. உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லிட்டார். நம்மளோடு தான் இருக்கிறார், நமக்குள் வாசம் பண்ணுகிறார். நம்ம தான் என்ன செய்யறோம், அறியாதபடிக்கு நம்ம எங்கேயோ ஓடிக்கொண்டிருக்கிறோம். அவருக்கான நேரத்தை நம்ம கொடுக்காதபடிக்கு மனிதர்களை நினைத்து நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் மனிதர்கள் சில நேரத்தில் நம்மளை என்ன செய்யலாம், நம்மளை கூனி குறுக வச்சிடலாம், வெட்கப்பட வச்சிடலாம், விழணும்னு தான் நினைப்பாங்க. ஆமாம், தூக்கி விடணும்னு ஒரு சிலர் நினைப்பாங்க. ஆனால் நிறைய பேரை பார்த்தீங்கன்னா நம்மளை எப்போ விழுவாங்க, நம்ம சந்தோஷப்படலாம் அப்படின்னு சொல்கிற உலகத்தில் தான் நம்ம வசித்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் நமக்குள் இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். அப்போ நம்மளோடு கூட இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். நம்ம என்ன செய்யணும், அவரை ஒவ்வொரு நாளும் நம்ம தேடும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம், விடுவிக்கப்படுறோம் எல்லா துன்பங்களிலிருந்தும். எந்தெந்த இடத்துல நம்ம வெட்கப்பட்டோமோ, எந்தெந்த இடத்துல நம்ம கூனி குறுகி போனோமோ, அந்த இடங்களெல்லாம் ஆண்டவர் நம்மளை என்ன செய்கிறார், உயர்த்தி வைக்கிறார். அவர் நம்மளை உயர்த்தி வைக்க தான் ஆசைப்படுறார். நம்ம தான் என்ன நினைக்கிறோம், என்னத்தை ஆண்டவர் கடவுள் அப்படி சொல்லி நம்ம ஒரு சலிப்பாக, ஒரு சலிப்புற்று நம்ம ஆண்டவரை நினைப்பது கூட இல்லை. சில நேரம் அவருக்கான நேரத்தை கொடுப்பது கூட இல்லை. ஒரு அரை மணி நேரத்தை கூட நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம், அவருக்காக கொடுக்க மாட்டேங்கிறோம். ஆனால் அவரிடத்துல நம்ம அமர்ந்து இருக்கும் பொழுது அவர் நம்மளுடைய மன சஞ்சலங்களை நீக்கிறாரு, தவிப்புகளை நீக்கிறாரு, வெட்கப்பட்ட இடத்துல உயர்த்துறாரு. எந்தெந்த இடங்களெல்லாம் நம்மளை கூனி குறுகி போக வச்சாங்களோ அந்த இடங்களிலெல்லாம் நம்ம தலைகளை உயர்த்துகிறவர் யாராக இருக்கிறார்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அப்போ நம்ம தான் இதை அறியாத படிக்க சோர்ந்துருவோம். மனுஷரால் நெருக்கப்படும் பொழுது என்ன செய்யலாம், சோர்வுற்றவர்களாக, ஆமாம், பலனே இல்லாதபடிக்கு பலன் குன்றியவர்களாக நம்ம உள்ள கலங்கி போயிட்டோன்னா நம்ம உடல்ல பலன் இருக்குமா, இருக்கவே இருக்காது. உள்ள சோர்வுற்றுச்சுன்னா நம்ம உடலில் உள்ள பலவீனமெல்லாம் என்ன செய்யும், போய்விடும், பலவீனங்கள் ஆட்கொள்ளும். நம்ம உள்ள சோர்வுற்றுச்சுன்னா என்ன செய்யும், பலவீனங்கள் ஆட்கொள்ளப்படும். அப்போ நம்ம உள்ளத்தை என்ன செய்யக்கூடாது, சோர்வடையும்படியாக செய்யக்கூடாது. அப்போ நம்ம ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கும் பொழுது அந்த வேதம் நம்மளுக்கு என்ன செய்யுது, ஒரு விளக்காக, ஒரு ஒளியாக. அப்போ இருளெல்லாம் என்ன செய்யும், ஒளி எரிச்சு போட்டுரும். அதே போல அந்த இருளை நீக்குகிற ஒரு ஒளியாக இந்த வேத புத்தகம் நம்மளுக்கு பயன்படுகிறது பிரியமானவர்களே. ஒவ்வொரு நாளும் நம்மளோடு கூட ஆண்டவர் அஞ்சாதே, கலங்காதே, எவ்வளவு அருமையான வார்த்தைகள் பாருங்க. நம்மளோடு கூட ஒவ்வொரு நாளும் அஞ்சாதே, கலங்காதே, பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் கடவுளே நம்மளை பார்த்து சொல்றாருன்னா நம்மளுக்கு அது வியப்பா தானே இருக்கும் பிரியமானவர்களே. ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளை தந்ததற்காக நன்றி ஏசப்பா. ஆமாண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற, பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும், சிறு பிள்ளைகளையும் முதியோர்களையும் பெற்றோர்களையும் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பலக்கரத்தினால் அவர்களை தாங்குவீராக ராஜா. அவர்கள் எந்தெந்த இடத்திலெல்லாம் கூனி குறுகி போனார்களோ அதே இடத்தில் அவர்களை தலை நிமிர்ந்து நடக்க செய்ய போவதற்காக நன்றி செலுத்தி வைக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.